ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட் எண்டில் ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு சீன் தான் ஆக்சுவலாக நாளைக்கும் காமிக்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம மறுபடியும் சொல்லியிருக்கோம், விஜயுமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டால் லொக்கேஷனுக்கு போயிருக்காரு, எபிசோட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே ப்ரிவ்யூமே பார்த்துருப்பீங்க. எனக்கு இன்றைக்கி விஜய் பேசினார் இல்லையா, அதாவது ப்ரிவ்யூவில் விஜய் பேசின விஷயம் ரொம்பவே நியாயமாக பட்டுச்சு. ஸோ நம்ம மனசில் அந்த கேள்வி அதான், எப்போ தான் காவேரி விஜய்க்காக நிற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் இருந்துச்சு. இப்போ அவங்க அம்மா டிவோர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு காவேரி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. அதுக்கு ரொம்ப தெளிவாக கிளியராக பார்த்திங்கன்னா நம்ம விஜயமே ஒரு கேள்வி கேட்குறாரு. நீ இதுக்கு என்ன தான் முடிவு எடுக்க போகிற, அவங்க டிவோர்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த முடிவுக்கு ஓகே சொல்ல போறியா, அதாவது உங்கள் வீட்டில் என்ன சொன்னாலும் தான் நீ அக்செப்ட் பண்ணுவியே அப்படிங்கிறப்ப அவங்க என்ன தான் சொன்னாலும் நானா அவங்களான்னு வரும்போது நீ எப்படி அவங்க பக்கம் தானே போய் பேசுவேன், அவங்க பக்கம் தானே நிற்ப. அப்படிங்கும்போது நான் எவ்வளோ வருஷமாக இருந்தாலும் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். அதாவது இந்த கேள்விக்கான பதில் இது இல்லை. விஜய் கேட்ட கேள்வி நான் இந்த இடத்துல நானா அவங்களால முடிவு வரும்போது எனக்காக நிற்பியா அவங்களுக்காக நிற்பியாங்கிறத கேள்வி. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்காக நான் எவ்வளோ வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணாலும் அவ்வளோ வருஷம் நாங்கள் வெயிட் பண்ண முடியுமா காவேரி அப்படின்னு மாதிரி தான் எனக்குள்ளே தோணுச்சு. இதில் என்ன தான் முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரியலங்க. ஸோ ட்ராக் ஒரு பக்கம் ரொம்ப இது வரைக்கும் ஒரு லெவலுக்கு தான் டிவோர்ஸுங்கிற ஒரு டாக் போச்சு. எப்போ வெளியில் பேசினாங்களோ அதுலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டிவோர்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் கிட்டேயுமே கால் பண்ணி டிவோர்ஸுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதில் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ ரொம்ப தீவிரமாக இறங்கி போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ இதுக்கு காவேரி எப்படி முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்க? சும்மா இருந்தாலே அவங்க வேறு லெவலுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. இப்போ வெண்ணிலா வேறு இங்கே பரதநாட்டியம் ஆடிட்டு போயிருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா குச்சிப்புடி ஆட போகிறாங்களா இல்லை கதகளி ஆட போகிறாங்களான்னு தெரியல. அது காவி தண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது. ஸோ இவங்க இவ்வளோ பேசிட்டு போயிருக்காங்க. பட் வெண்ணிலா பேசுனது தப்பு தான். பட் இவங்க எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியலையே. காவேரி எப்படிலாம் ட்ரீட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடியே ரொம்ப மோசமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. இதை காவேரி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க? ஸோ விஜய் பக்கம் நிற்க போகிறாங்களா, இல்லை டிவோர்ஸுங்கும் போது டிவோர்ஸ் வரைக்கும் போவாங்களா, என்னென்னமோ தோணுது. பட் எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியலங்க. பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் விஜய் கேட்ட கேள்வி கரெக்டு தான் காவேரி கிட்ட. ஸோ ஏன்னா இந்த இடத்துல உங்கள் வீட்டில் இவ்வளோ டிசைட் பண்ணும்போது, ஸோ நானா உங்கள் வீடா அப்படின்னு வரும்போது நீ யார் பக்கம் நிற்ப, எப்படி உங்கள் வீட்டு பக்கம் தானே நிற்ப அப்படிங்கிறத கொஷினையும் கேட்குறது, நம்ம பிள்ளை ஆன்சரையும் சொல்லிடுறாரு. அவருக்கே தெரிஞ்சிருச்சுக்கு, என்ன பண்ணுறது பார்ப்போம். நாளைக்கு எபிசோடில் இன்னும் கிளியராக தெரிஞ்சிடும் அவங்க 2 பேருக்குள்ள என்ன கான்வர்சேஷன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு கான்வர்சேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு தான் நான் சொல்வேன். விஜயோட கேள்வியும் நியாயமானதுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன். கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.